கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை குட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். யோபு 28:12 ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளையாடுகிற இடம் எது? என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஞானம் எங்கிருந்து கண்டெடுக்கப்படுகிறது? அது புத்தியா நாங்க நடக்கிறோம்டா, அது எங்கிருந்து நம்ம எப்படி நடக்கிறோம்னு யோசிச்சிருக்கிறீங்களா? அது ஆண்டவர் தருகிற ஞானம். அநேகர் தங்களுடைய சுய புத்தியில இயங்குவாங்க. சுய புத்தியில இயங்கும் போது அவங்க விழுந்துடுவாங்க. அவங்க நினைப்பாங்க தாங்க புத்திசாலிகள், நாங்க செய்கிற காரியத்துல எல்லாத்திலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. நம்மட ஞானம் ஆண்டவர் தருகிறதாக இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் உங்களோட ஞானத்தோடு நடத்த வேண்டும் என்றா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை அனுதினம் தேடணும், அவரை கிட்டி சேரணும். அப்படி கிட்டி சேரும் போது அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி தருவார், உங்களை அவர் நடத்துவார். அப்படியானால் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, யோபு 28:20 வரையும் சொல்லப்படுகிறத வாசிப்போம். இப்படி இருக்க ஞானம் எங்கிருந்து வருகிறது? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலுடைய கண்களுக்கு ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைத்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழி அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஞானத்தின் ஸ்தானம் நம் தேவனுக்கே தெரியும். அப்படியானால் அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவனை அதிகமாய் தேடுங்கள், அவர் வழியில் நடந்து வாருங்கள். அப்பொழுது அவர் உங்களை விசேஷமாக நடத்துவார். அப்ப அவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, அநேக நேரங்களில் நாங்கள் ஞானவான்கள் என்று நினைத்து கொண்டு நாங்கள் எங்களாக ஒரு காரியங்களை செய்கிறோம். அதில் நாங்கள் தவறி விழுந்து விடுகிறோம், இடறி விழுகிறோம். என் ஆண்டவரே, ஞானமானது உம்மிடமில்லவோ இருக்கிறது. அதை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு உமது வழியில் உமது சத்தியங்களை கீழ்ப்படிந்து அதன் வழியில் நடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஞானமாக வாழ நடத்துங்க. நல்ல ஆலோசனை சொல்லித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவரை அனுதினம் தேடுங்கள், வேதத்தை தியானியுங்கள். அவர் வழியில் நடந்து வரும்போது அவர் உங்களை ஞானமாக நடத்துவார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.